சொல்ல வேண்டும்? உனக்கு பிரியமானது எது? பெண்களுக்குள் நீதான் என் அன்பின் உச்சிக்கோடு. ஆண்களுக்குள் ராமச்சந்திரனை விட எனக்கு வேறு யாரும் பிரியமில்லை. அந்த ராமன் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன், நீ எது வேண்டுமென்கிறாயோ அதை செய்வேன், இது உறுதி என்றான். பாபம் முற்றிக்கொண்டு வந்தது. ராமன் மேல் ஆணை என்றதுமே கைகேயிக்கு தைரியம் பிறந்தது. அப்படியானால் சரி, ராமன் மேல் ஆணையிட்டு சொல்வீர். நான் கேட்பதை மறுக்காமல் தருவதாக மறுபடியும் சபதம் செய்வீராக என்றாள். என் காதல் அரசி, அப்படியே இதோ சபதம் செய்கிறேன். என் அன்புக்குரிய ராமன் மேல் ஆணை, நான் அடைந்த சகல புண்ணியத்தின் மேலும் ஆணை. நீ என்ன விரும்புகிறாயோ அதை செய்வேன், இது சத்தியம் என்றான் அரசன். இந்த சந்தர்ப்பத்தில் கைகேயிக்கு தன் மகா பாப எண்ணத்தை கருதி ஓரளவு சந்தேகம் உண்டாயிற்று. ஒருவேளை மாட்டேன், இது மகா பாவம், ஆணையும் சபதமும் இத்தனை பேரை பாபம் செய்யும்படி இடம் தராது என்று சொல்லிவிடுவானோ என்று பயம் ஏற்பட்டது. எழுந்து நின்று கைகளை கூப்பி 4 திசைகளும் பார்த்து உரத்த குரலில், ஓ தேவர்களே, என் புருஷன் செய்த சபதத்திற்கு நீங்கள் எல்லோரும் சாட்சியாவீர்கள். ஏ சூரிய சந்திராதி கிரகங்களே, நீங்களும் சாட்சி. ஏய் பஞ்சபூதங்களே, நீங்களும் சாட்சி. சத்தியம் தவறாத என் புருஷன் செய்த சபதத்திற்கு நீங்கள் எல்லோரும் சாட்சியாவீர்கள் என்று சொன்னாள். மகிழ்ச்சி மலர்ந்த முகத்தோடு தசரதன் கண் கொட்டாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். காமமோகத்தால் அரசன் மதியிழந்து வலையில் சிக்கினான் என்று நிச்சயம் செய்து கொண்டாள். அதன்மேல் தைரியமாக ஆரம்பித்தாள். அரசனே, நினைவிருக்கிறதா? முன்னாளில் யுத்த பூமியில் காயம்பட்டு உயிரிழக்கும் தருவாயில் நீர் இருந்தபோது இருட்டில் ரதத்தை நானே மெல்ல செலுத்தி அப்புறப்படுத்தி உம்முடைய உடலில் பாய்ந்திருந்த அம்புகளை எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தினேன். மூர்ச்சை தெளிந்ததும் பகைவர்கள் என்னை கொன்றிருப்பார்கள். நீ எனக்கு உயிர் கொடுத்தாய். உனக்கு வேண்டிய வரங்கள் 2 கேள் என்றீர். நான் இப்போது வேண்டாம், பிறகு வேண்டுமானால் கேட்கிறேன். இப்போது நீர் உயிர் தப்பியதே எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று சொன்னேன் அல்லவா என்றாள். நன்றாக நினைவிருக்கிறது. 2 வரங்களையும் கேள், இப்போதே தருகிறேன் என்றான் தசரதன். சபதம் செய்திருக்கிறீர். ராமன் மேல் ஆணையிட்டு சபதம் செய்திருக்கிறீர். தேவர்களும் பஞ்சபூதங்களும் சாட்சியாக இருக்கிறார்கள். இதோ கேட்கிறேன். சத்தியத்தை காப்பாற்றுவீர். உம்முடைய முன்னோர்கள் வழியில் நின்று நல்ல கதி அடைவீர். வாக்கு தவறாதீர். இப்போது அமைத்து வைத்திருக்கும் பட்டாபிஷேக சாமக்கிரியைகளை கொண்டு பரதனுக்கு பட்டம் கட்டுவீராக. உம்முடைய மகன் ராமனை 14 வருஷம் வனவாசம் செய்யும்படி உடனே தண்டகாரண்யம் அனுப்புவீர். செய்த பிரதிஜையை